இப்ப செய்ய போறது டேஸ்டியான பன் அல்வா. நீங்களும் இந்த டேஸ்டியான பன் அல்வாவை நான் செய்யறத பார்த்து கவனமா நீங்களும் உங்க வீட்ல டேஸ்டியா பண்ணுங்க. இதற்கு தேவையான பொருட்கள் ராஸ், கீ, முந்திரி பருப்பு, ஜீனி. எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 200 கிராம் ரஸ்க்குக்கு 200 கிராம் ஜீனி எடுத்துக்கோங்க. அதோட ஒரு ஏலக்காவையும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரஸ்கை பவுடர் ஆக்க போகிறோம். ஒரே நேரத்தில் போட முடியாது, அதனால நம்ம பாதி பாதியாக பவுடர் பண்ண போகிறோம். அரைச்ச ரஸ்க் பவுடரை இப்போ நம்ம எண்ணெய் சட்டியில் கொட்ட போகிறோம். நம்ம முழுசாக போட்டனால இது பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பவுட்ராக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இப்படி நம்ம உடச்சி போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக பவுட்ரு ஆயிடும். நல்லா நைஸாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்ச மாவோட போட்டுடலாம். அடுத்து சுகரை பவுடர் பண்ண போறோம். ஏலக்காய் ஆட் பண்ணிருக்கோம். அது எதுக்குன்னா வாசனைக்கு. சுகர் நல்லா பவுடர் ஆயிடுச்சு. அத நம்ம ஏற்கனவே ரஸ்க் பவுடர் ஆகணும்ல, அதோட போட போறோம். இப்ப நல்லா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றி நல்லா கரைக்க போறோம். வேணா பால் கூட ஊற்றிக்கலாம். ஏன் பால் ஊத்துறோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். பால் நல்லா சூடா இருக்கு. இத கட்டி இல்லாம கரைக்கணும். கரைச்சாச்சு. இப்ப நம்ம அடுப்பு பத்த வைக்க போறோம். அடிப்பிடிச்சிரும், அதனால கிண்டிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு அடுப்புல நம்ம கீய சுட வைக்க போறோம். இதை கிண்டிக்கிட்டு இருக்கும் போதே சுட வச்ச கீயை எடுத்து இதுல ஊற்றணும். இப்படி கண்டினியூஸா கிண்டிக்கிட்டே இருங்க, அடிப்பிடிக்காம. இதில் உள்ள கொஞ்சம் நெய்யை எடுத்து பன் அல்வாவில் ஊற்றியாச்சு. மீதி இருக்கிற நெய்யில் நம்ம இப்போ முந்திரி போட போகிறோம். இதை மறந்துறாங்க. இதையும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்ப முந்திரியை இதுல ஆட் பண்ண போறோம்.
பன் அல்வா இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆக போகுது. சிம்ல வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முன்னாடியே கலந்த எல்லா நெய்யும் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஐ திங்க் போதும்னு நினைக்கிறேன். கிண்ணது பன் அல்வா முடிய போகுது. முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பிளேட்ல எடுத்து வைக்கலாம் எம்மியான பன் அல்வாவை. முந்திரி பருப்பால டெக்கரேட் பண்ணியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிடலாம். யம்மி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும்